இதுல சஹாபாக்களை பின்பற்றணும்னா யாரை பின்பற்றுவது? இது ஒரு கேள்வி. ஒரு ஆளை பின்பற்றினா இன்னொரு ஆளை பின்பற்ற முடியாது. இப்போ ஒரு ஆளு குர்ஆனையும் ஹதீஸையும் இன்னொரு ஆளு குர்ஆனுக்கு மாற்ற செயல்படுத்துறாங்க நீங்க சொல்லுவீங்களா? சொன்னா முதல் வாசகத்தை மாத்திருக்கணுமே. முதல் வாசகத்தை மாற்றுங்க. சஹாபாக்கள் அற்புத படைப்பு அல்ல, அதுல வைக்கும் படைப்பு அல்ல சொல்லுங்க. சொன்னதுனால நம்ம பேசுவோம். அதையே சொல்லிக்கிட்டு அவங்களுக்கு இடையில தகராறு வந்துட்டா என்ன செய்வது என்று கேட்கிறீர்கள். நாம் கேட்கக்கூடிய கேள்வி காது தாழ்த்தி கேட்டுக்கொள்ளுங்கள். சஹாபாக்களில் அத்துணை பேர்களும் ஒரு விஷயத்தில் குர்ஆனிலோ ஹதீஸிலோ தெளிவான விளக்கம் இல்லாத பொழுது, குர்ஆனில ஹதீஸில விளக்கம் இருக்கும், தெளிவான விளக்கம் இல்லாத பொழுது சஹாபாக்கள் எல்லாம் சேர்ந்து ஏகோபித்த ஒரு முடிவு எடுக்கிறார்கள். அப்படி ஒரு முடிவுக்கு வருகிற பொழுது அதை பின்பற்ற வேண்டுமா வேண்டாமா? இனி குட்டையை குழப்பிட்டு நடக்கக்கூடாது. சஹாபாக்களை பின்பற்ற மாட்டோம், அதுக்கு என்ன வழிமுறைனா ஒரு ஆளை பின்பற்றினா இன்னொரு ஆளை பின்பற்ற முடியலையே, இந்த பேச்சுக்கு இனி வர வேண்டாம். நீங்க டைரக்டா பேசுங்க. சஹாபாக்கள் எல்லாம் ஏகோபித்து ஒரு விஷயத்தில் முடிவுக்கு வந்திருக்கிறார்கள். 20 ரகாத் தராவீஹை உமர் ரலியல்லாஹு அன்ஹு நடைமுறைப்படுத்த சஹாபாக்களில் யாரும் எதிர்க்கவில்லை. எதிர்க்காத பொழுது சஹாபாக்களுடைய ஏகோபித்த முடிவு வருகிறது. இப்பொழுது அவங்கள பின்பற்றணுமா இவங்கள பின்பற்றணுமா இல்ல, எல்லா சஹாபாக்களும் அதை ஏற்றுக்கொள்கிறார்கள். ஏற்றுக்கொள்ளுகிற பொழுது அந்த விஷயத்தில் உங்களுடைய முடிவு என்ன? ஏன் சஹாபாக்கள் அந்த விஷயத்துல ஒன்றுல பின்பற்றினா இன்னொன்றுல இடிக்கிறது என்று சொல்வதற்கு என்ன காரணம் வருகிறது? இடிப்பு வரவே இல்லையே, எல்லா சஹாபாக்களும் ஒன்றுபட்டு விட்டார்களே. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு 2 பாங்கு என்று அறிமுகப்படுத்திய பொழுது எந்த சஹாபியும் ஒரு பாங்குதான் என்று பிடிவாதம் பிடிக்கவில்லையே. அது சஹாபாக்களுடைய ஏகோபித்த முடிவல்லவா? அந்த ஏகோபித்த முடிவில் மாற்றமான கருத்து ஏன் வர வேண்டும்? இப்பொழுது நாம் கேட்கக்கூடிய கேள்வி எல்லாம் சஹாபாக்களுடைய ஏகோபித்த முடிவுக்கு உங்களுடைய கருத்து என்ன?